ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த பொரியல் நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரியல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தவரங்காயை வேக வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த சைஸில் கொத்தவரங்காயை நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை தண்ணியில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் காய் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு அதிகமான மாதிரி இருக்கும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய் ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. காயோட ஷேப் மாறாமல் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மசியணும். இப்போது இந்த தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொத்தவரங்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொரியலில் சேர்க்கறதுக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது 3 வெறும் வானலில் 1 நிமிஷம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். லைட்டாக குறைன்னு இருந்தாலும் ஓகே. இப்போது அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம். நான் வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், வறுத்துக்கலாம். இப்போது இதில் 2 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இதில் 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இது லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் பொடி கருகிடக்கூடாது. இது சேர்த்த உடனே வேக வச்சுருந்த கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி கொத்தவரங்காய் வேக வைக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் கொத்தவரங்காயில் அந்தளவுக்கு உப்பு இருக்காது. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை பொடி, அது சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி கொத்தவரங்காய் பொரியலுக்கு சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இதை ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.